Good morning, Preeti. Good morning, Shanthini. Actually, நேத்து நம்ம சவுத் இந்தியன் கேம்ஸ் நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நிறைய இந்தியன் கேம்ஸும் அதுல ஆட் ஆச்சு. ஸோ அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு நம்ம நிறைய கேம்ஸ் பத்தி பேச போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து விளையாட்டுத்தனமா நிறைய கேம்ஸ் பத்தி பேச போறோம். நிறைய விளையாட்டுத்தனமா இருக்கிறதுக்காக தான் அப்படி சிங்கச்சான் நீல கலர் லுங்கி தான் அப்படின்னு போட்டு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பனிங் ஸ்ட்ரிங் போட்டே ஆகணும் அப்படின்னு ஆடியன்ஸும் ப்ரொடியூசரும் ரொம்ப வற்புறுத்துனதுனால ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு இப்போ குட் மார்னிங் சொல்லணும். சொல்லிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, இப்போ நான் வந்து ஒரு சூப்பரான கேம் சொல்ல போறேன். கண்டிப்பா வந்து எனக்கு டவுட்டே இல்லை, நீ கண்டிப்பா சின்ன வயசுல விளையாடி இருப்ப. என்ன கேம் அப்படின்னு பார்த்தா ஹைட் அண்ட் சீக். அதாவது கண்ணாமூச்சி எல்லாருமே விளையாடி இருப்போம். இந்த கேமுக்கு வந்து பெருசா ரூல்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் வேணாலும் விளையாடலாம். எவ்வளோ பேர் நான் வரேன்னு யார் சொன்னாலும் சேர்த்து வச்சு நம்ம விளையாடலாம். அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் விளையாடலாம். அண்ட் இந்த கேமில் ஒரே ஒரு ரூல் என்னன்னா, ஒரே ஒரு கேச்சர் இருப்பாங்க, அவங்க கண்ணை முடிப்பாங்க, மிச்சம் எல்லாரும் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த கேச்சர் போய் ஒருத்தராக எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சவங்க கூட இப்போ நீ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கேன்னா நான் வந்து கண்டுபிடிச்சா நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மிச்ச தேர்ட் பர்சனை போய் கண்டுபிடிக்கணும். அப்படியே ஒருத்தராக கண்டுபிடிச்சி கடைசியில் யார் மாட்டுறாங்களோ அவங்க தான் அவுட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் யார் மாட்டினாங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் யாரை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த கேமுக்கு வந்து கேச்சர். ஓ, ஸோ அந்த மாதிரி வந்து ஹைட் அண்ட் சீக் நீ விளையாண்டுருக்க. எஸ், ஓகே. அப்படிதான் விளையாடுவோம். இன்னொன்று ஹைட் அண்ட் கிளாப்னு இருக்கு. கான்ஜரிங் படத்தில் பார்த்துருப்ப, போய் ஒளிஞ்சிக்கிட்டு கிளாப் தட்டுவாங்க. ஸோ வந்துட்டு நீ அந்த கிளாப் சவுண்ட் வச்சு எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேம்லாம் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 30/7/2015 வியாழக்கிழமை, மன்மத வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6 மணிக்கு. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி சதுர்த்தி பகல் 11:56 வரை போராடம், பிறகு உத்திராடம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம் மாலை 5:50 வரை ரிஷபராசிக்கும், பிறகு மிதுன ராசிக்கும் சந்திராஷ்டமம். பிரீத்தி, கேரம் விளையாண்டுருக்கியா நீ? கேரம் போர்ட்? கேரம் போர்ட். ஸோ கேரம் போர்டு ஆக்சுவலி ஒரு இந்தியன் கேம் இல்லையா? கொஞ்சம் இந்தியா அண்ட் சதர்ன் சைடு ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு இந்த கேரம் போர்டு ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரீ டைமில் விளையாடுற ஒரு கேமாக இருந்திருக்கு. விளையாடுவோம். ஆரம்பத்தில் வந்து சின்ன போர்டு வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் 6 காயின்ஸ் தான் இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த ரெட் காயின் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 6 காயின்ஸ் வச்சு சின்னதாக ஒரு போர்டில் ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி உனக்கு தெரியும்ல, ரெட் காயின் உன்னோட டார்கெட் வந்து ரெட் காயின் யார் போடுறாங்களோ அவங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த கேரம் போர்டு வந்து ஃப்ரீ டைம் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய நாட்டுக்காரங்க வந்து இது எங்களோட கேம் தான் அப்படின்னு காப்பி ரைட்ஸ்லாம் வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த ஊரோட கேம்னு இன்னைக்கு வரைக்கும் தெரில. இந்தியா தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடடா, ஆனால் நம்ம ஊரில் நிறைய வந்து ஸ்கூலில் கூட அந்த இண்டோர் கேம்ஸ் வந்து கேரம் வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய ப்ரொமோட் நம்ம பண்ணுறதால நம்ம ஒரு கேம்னு நம்மளே சொல்லிக்கலாம் சாந்தி. ஓகே, நம்ம அடுத்த என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி பிறவா நெறி அறைய அப்படின்ற பாடலை விளக்கறதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் நமக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாடல்களிலே 22வது பாடல், பராசக்தியினுடைய பெருமை மிகுந்த பாடல். இனி பிறவா நெறி அடைய என்கின்ற தலைப்பிலான பாடல். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் என்கின்ற பாடல். தேவியினுடைய திருவருளினாலே இனி பிறவாத நிலை வர வேண்டும், அதைத்தான் எல்லோரும் கேட்கிறார்கள்.
எந்த ஞானிகள் எந்த மதத்தை, எந்த சமயத்தை, எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றினாலும் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது இதுதான். என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? நான் இனிமேல் பிறக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த பிறவி துன்பம் இருக்கிறதே அத்தகைய கொடுமையானது. எல்லா நோய்களுக்கும் இந்த உலகத்திலே மருந்து இருக்கிறது. ஆனால் இந்த பிறவி பிணி இருக்கிறதே, இதை போக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. இனி பிறவா நிலை வேண்டும், பிறவாத தன்மை வர வேண்டும், பிறவா வரம் வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பிறப்பிலே அத்தனை சிக்கல்கள் இருக்கிறது. இந்த பிறவி இருந்தால் இந்த பிறவியின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே பிறந்து தொடர்ந்து இறை வழிபாட்டிலே அல்லது தொடர்ந்த நன்மையான செயல்களிலே ஈடுபட முடியவில்லை. நான் நல்லவனாக இருக்கிறேன், எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட நமக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரத்தின் மூலமாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை செய்யாமல் விட்டாலே நாம் பாவத்தை சேர்த்து கொள்பவர்களாக இருக்கிறோம். அப்படி எந்த பாவமும் செய்யக்கூடாது என்று நாம் கங்கணங்கட்டி கொண்டு நின்றாலும் கூட செய்ய வேண்டியவதை செய்யாமல் இருந்தால் செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்லுவானே வள்ளுவ பெருந்தகை. அந்த வகையிலே செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருப்பதனாலே கூட நமக்கு பாவம் வந்து விடுகிறது. மீண்டும் பிறவிக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், பிறவி என்பது இருக்கிறதே அது மோசமான ஒரு விலங்கு போன்றது. விலங்கு கையிலே விலங்கிடுகிறார்களே, புண்ணியம் செய்திருந்தால் மீண்டும் பிறவி வருகிறது, பாவம் செய்தால் மீண்டும் பிறவி வருகிறது. அப்படி பாவமும் புண்ணியமும் இல்லாத சமநிலைதான் ஒருவனை முக்திக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. புண்ணியம் என்பது பொன் விலங்கு, தங்கத்தினாலான விலங்கு. பாவம் என்பது இரும்பு விலங்கு. தங்கத்தினாலே ஒருவன் கைகளிலே விலங்கு பூட்டினாலும் அது விலங்கு தானே, அது பிறவியைத்தானே தருகிறது. ஆகையினாலே தான் பிறவி வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். பிறவாத நிலை அடைய வேண்டும். காரியங்கள் தடை என்று சொன்னால் நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறோம். பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். அவர் இடர் கடி கணபதி. இடர்களை களைவதற்கு நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறோம். அழகு பெற வேண்டுமானால், ஆற்றல் பெற வேண்டுமானால் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிறோம். நல்ல கல்வி வேண்டும் என்று சொன்னால் சரஸ்வதி வழிபாடு செய்கிறோம், ஹயக்ரீவரை வழிபாடு செய்கிறோம். செல்வம் வேண்டும் என்று சொன்னால் நாம் மகாலட்சுமி தோத்திரம் செய்கிறோம். வெறும் செல்வம் மட்டும் தந்து நமக்கு பலன் இல்லை. நிறைய பேர் என்ன கேட்கிறோம்? செல்வம் வேண்டும் செல்வம் வேண்டும் என்று கேட்கிறோம். செல்வத்தை மட்டும் பராசக்தி வழங்கினால் போதாது, அந்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் நமக்கு தர வேண்டும் பராசக்தி. ஒரு காலத்திலே கஷ்டப்பட்ட பொழுது சாப்பாடு கிடைக்கவில்லை, நன்றாக வசதியாக வந்த பிறகு சாப்பிட முடியவில்லை என்று ஒருவர் சொன்னார். ஏன் வசதி வந்த பிறகு சாப்பிட முடியவில்லை என்று சொன்னால், கஷ்டப்பட்ட பொழுது சாப்பிடாமல் இருந்த பொழுது இருந்த அந்த வயிற்று நோய் இருக்கிறதே, அல்சர் இருக்கிறதே, அது வசதி வந்து எல்லா உணவும் இருக்கிற பொழுது அதை சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறது. அதைத்தான் போகம் என்று சொல்லுவார்கள், யோகம் என்று சொல்லுவார்கள். போகம் வந்தால் மட்டும் போதாது, அதை அனுபவிக்கும் யோகம் வர வேண்டும். எங்கே திண்ணையிலே ஒரு துண்டை விரித்து படுத்தாலும் தூக்கம் வரக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிற ஒருவர் எல்லா வசதியும் வந்த பிறகு ஏசியிலே குஷன் கட்டிலே விழுந்து படுத்தால் தூக்கம் வராமல் திண்டாடுகிறார். அன்றைய சூழ்நிலை உடனடியாக தூக்கம் வந்தது. இன்றைக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் தூக்கம் வரவில்லை என்று சொன்னால், இறைவி செல்வத்தை மட்டும் வழங்கினால் போதாது, அதை அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தத்தையும் நமக்கு வழங்க வேண்டும், பேற்றினையும் நமக்கு வழங்க வேண்டும். ஆகையினாலே தான் யோகமும் போகமும் வேண்டும் என்று சொல்லி நாம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுகிறோம். எதிரிகளுடைய தொல்லை, கடன் தொல்லை இவையெல்லாம் தீர வேண்டும் என்று தேய்பிறை அஷ்டமியிலே பைரவரை வழிபாடு செய்கிறோம். இப்படி நம்முடைய வழிபாட்டிலே கூட ஒவ்வொரு இறைவியும் ஒவ்வொரு இறைவனையும் ஒவ்வொன்றுக்காக நாம் வழிபாடு செய்கிறோம். அப்படி பிறவி வேண்டாம் என்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமான் சிவபெருமானை, அவருடைய பாதியிலே இருக்கக்கூடிய பராசக்தியும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன்தான் போக்கும் வரமும் இலா புண்ணியனாக இருக்கிறான். மாணிக்க வாசகர் சொல்லுவார், போக்கும் வரமும் புணர்வும் இலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பரிய பேரொளியே என்று சொல்லுவார். அப்படி போக்கும் வரமும் இல்லாத புண்ணியனாக எம்பெருமான் இருக்கிறான். அவன் பிறவாத தன்மை உடையவனாக இருக்கிறான். அபிராமி பற்றி மிக அழகாக சொன்னாரே, அழியா பரமானந்தர் என்று சொல்லுவார். சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் என்று சொல்லுவார். என்றுமாக இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பற்றவனாக இருக்கிறான். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறான். அவனுக்குள்ளே பாதியாக தேவி இருக்கிறாள். அவளிடத்திலே தான் என்ன கேட்க வேண்டும்? இனி பிறவாத தன்மை வந்து எய்த வேண்டும் என்று கேட்க வேண்டும்.
எல்லோரும் கதறி கதறி அதைத்தான் கேட்கிறார்கள். மிக அழகாக ஒரு கவிஞன் பாடினான், நான் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறேன் என்றால் கணக்கே இல்லை. அது எத்தனை பிறவி என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அத்தனை 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 பிறவி நான் எடுத்திருக்கிறேன், கோடிக்கணக்கான பிறவி எடுத்திருக்கிறேன். விளையாட்டாக அவர் சொன்னார், திருமால் படுத்து உறங்குகிறாரே பார்க்கடல், அந்த பார்க்கடல் கூட மிக சிறியதாக ஆகிவிட்டது. எதை பார்க்கிற பொழுது என்று கேட்டால், நான் எடுத்த பிறவியெல்லாம் என்னுடைய தாயாரிடத்திலே பால் குடித்தேனே, அந்த பாலை கணக்கிட்டு பார்த்தால் பார்க்கடல் சின்னதாகிவிட்டது. எடுத்த பிறப்பெல்லாம் எனக்கு வந்த தாய்மார் கொடுத்த முலைப்பால் அனைத்தும் கூட்டின், அடுத்த விரற்பண்ணா கனைத்துயில் மால் பாலாழியும் சிறிதாம் மன்னா சிதம்பர தேவா என்று சொன்னார். பாலாழி இருக்கிறதே, கனைத்துயில் மால் படுத்து உறங்குகின்றானே அந்த பார்க்கடல், அது சின்னமாக போய்விட்டது. எது பெரியதாக இருந்தது? நான் பிறவிதோறும் பிறவிதோறும் அலைந்தேனே, அந்த பிறவியெல்லாம் என்னுடைய தாயிடத்திலே கொடுத்த தாய்ப்பால் பெரியதாகிவிட்டது என்று சொன்னால் எத்தனை பிறவி எடுத்திருப்போம்? மிக அழகாக பற்ற தடிகள் கேட்பார், மாதா உடல் சலித்தாள், வல்வினை ஏன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, இருப்பையூர் வாழ் சிவனே, இனி ஒரு தாய் கருப்பையூர் வாராமற்கா என்று கேட்பார். அப்படி பிறவி வேண்டாம், பிறவாதிருக்க வரம் தர வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் கேட்டார்கள். ஏனென்றால் எப்பொழுது அதன் அருமை புரியும் என்று கேட்டால், வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியிலே தான் போதுமடா சாமி என்று எல்லோரும் களைத்து போய் உட்காருகிறார்கள். இந்த இன்பங்கள், இந்த பெற்ற அனுபவங்கள், இந்த வாழ்க்கையிலே பெற்ற சலிப்புகள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஞானிகள் ஆகையினாலே தான் இது வேண்டாம் என்று சொன்னார்கள். நாம் அரிக்கிறது என்று புண்ணை சுரிந்து கொண்டே போனால் அது பெரிதாகத்தான் போகுமே தவிர என்றைக்கும் தீர்வாக மாறிவிடாது. அப்படித்தான் நாம் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்து இந்த பிறவியை தொடர்ந்து பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். பெருக்காமல் அதை சுருக்க வேண்டும் என்று சொன்னால், புழுத்தலை புலையனையின் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார், பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் என்று சொல்லுவார். நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், வாழ்க்கை இன்னும் விரிந்து கொண்டே போகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை சுருங்கி கொண்டே போகிறது என்று என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் ஆன்மீகத்தை நோக்கியதான பயணத்திலே அடியெடுத்து வைக்க முடியும். அந்த பயணம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தரக்கூடிய எந்த வெற்றி என்று கேட்டால், இனி இறைவனோடு கலந்து பிறவாத நெறியை அடையக்கூடிய வெற்றியை தரக்கூடியதாக, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று சொல்லுவாரே மாணிக்கவாசக பெருந்தகை. அந்த நிலையை அடைவதற்காக, பிறவாத நெறி அடைவதற்கான அருமையான பிரார்த்தனையைத்தான் நம்முடைய பெரியவர்கள் கேட்கிறார்கள். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே, மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே, பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் என்று கேட்கிறார். என்று சொன்னால் இந்த பிறவி நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே தன்மையாளனாக பரமசிவனும் அவருடைய பாதியில் இருக்கக்கூடிய பராசக்தியும் தான் இருக்கிறார்கள். அவர்கள் கடைக்கண்ணாலே ஒரு பார்வை பார்த்தால் இந்த பிறவி பிணி தீர்ந்து போகும், இனிமேல் பிறவி வேண்டாம். ஹரிச்சந்திரனை இத்தனை கஷ்டப்படுத்தினாரே விஸ்வாமித்திரர், ஏன் என்று கேட்டால், ஞானம் பொருந்தியவர்கள் சொன்னார்கள், அவன் பல பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை எல்லாம் ஒரே பிறவியிலே கொடுத்து விஸ்வாமித்திரர் அவனுக்கு வாழ்க்கையை நிறைவு செய்து கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கையை நாம் முழுமையாக எல்லா துன்பங்களையும் அனுபவித்து நிறைவு செய்து விட்டோம் என்று சொன்னால் பிறவாத தன்மையை நாம் நிச்சயமாக அடையலாம். அதற்கான அருமையான பிரார்த்தனைக்குரிய பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலினுடைய பொருளை அபிராமி பட்டர் அருளி செய்த அற்புதமான இந்த பொருளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, நான் அடுத்து சொல்கிற கேம் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேம் இது. இந்த கேம் வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொஷம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பொஷம்பா. ஆனால் இதுக்கு தமிழில் வந்து இதுக்கு வேற ஒரு பேர் இருக்குல்ல, அது ஒரு பாட்டாவே பாடுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், இப்போ ரிவீல் பண்ணல. கேமோட ரூல்ஸ்லாம் சொல்கிறேன், நீ ஏன் அந்த பாட்டை பாடிடுவ பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் வந்து நின்று கையை இப்படி பிடிச்சிப்பாங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்க. கீழே எல்லாரும் வந்து சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு அதே கேம் தான்.
கீழே எல்லாரும் சுற்றிட்டே இருப்பாங்களாம். இன்கேஸ் எப்போ வந்து அவங்க டக்குன்னு லாக் பண்ணுவாங்க, சுற்றும் போது உள்ள 2-3 பேர் மாட்டிடுவாங்க. ஸோ அவங்களாம் அவுட் அப்படின்னு சொல்லி அவங்க வெளில நிற்க வச்சுட்டு அடுத்து சுற்றுறவங்க வச்சு பிடிச்சி வெளில தள்ளி விட்டுருவாங்களாம். ஸோ அந்த கேம் வந்து பெண்கள் வந்து குறிப்பாக ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். ஐ திங்க் வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமாக தெரியாது, பட் ஸ்டில் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு ஓடி போயிருக்கேன் நான் நிறைய தடவை. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கீதா அசோக் அரோமா தெரப்பி பற்றி பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாம். இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு, நீங்கள் வீட்டிலே எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கழுத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளாப்ஸ் இருக்கும், அதாவது சதை மடிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சைன் ஆஃப் ஏஜிங் சொல்லுவாங்க. கழுத்தில் வந்து சுருக்கங்கள், கழுத்தில் கோடாக சுருக்கங்கள் தெரியும். இப்போ நமக்கு வந்து வயோதிகம் ஏற்படுது, ஒரு நம்ம ஏஜிங் ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ அதை இண்டிகேட் பண்ணுறது மாதிரி நமக்கு வரக்கூடிய எக்ஸ்போஷர் பார்த்திங்கன்னா, கழுத்தில் வர சுருக்கம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கைகளில் சுருக்கம் வரும். என்ன தான் நீங்கள் முகத்தை பொலிவாக வச்சுக்கிட்டா கூட கழுத்து சுருக்கங்களும் கை சுருக்கங்களையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம சரியான ஸ்டேஜ் ஒரு 30+ அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பவே அதுக்குரிய கேர் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கழுத்தில் வர்ற சுருக்கங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் தள்ளி போடுறதுக்கு, 50 வயசு ஆனால் கூட சுருக்கமே தெரியாத அளவுக்கு கூட நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம மேஜராக எடுத்துக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது. அது நிறைய பேர் ஒரு சங்கடப்படுற ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும், ஃபேஸ் அழகாக இருக்கும், சின்ன பொண்ணாக இருப்பாங்க, ஆனால் கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும். இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேராக இருப்பாங்க, பட் கழுத்து மட்டும் கருப்பாக, அது ஒரு கான்ட்ராஸ்ட் லுக் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ட்ரெஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து கருப்பு வந்து அசிங்கமாக காட்டும். கொஞ்சம் டீப்பாக நெக் ட்ரெஸ்ஸஸ், ப்ளவுசஸ் இல்லை சல்வார் அந்த மாதிரிலாம் போடுறப்போ கழுத்து வந்து அசிங்கமாக கருப்பாக இருக்கிறப்ப நமக்கு அது ஒரு மாதிரி அன்னாயிங் ஃபேக்டராக இருக்கும் இல்லையா? ஸோ கழுத்து கருப்பு, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கழுத்து கருப்பு ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். யாருக்கு கழுத்து கருப்பாக இருக்குன்னா, நம்பர் 1 வந்து சிலர் வந்து குளிச்சுட்டு வந்து அந்த வெட்னஸ் இருக்கிறப்பவே, அதாவது சரியாக நீங்கள் துடைக்காமல் ஈரம் இருக்கப்பவே என்ன பண்ணுவாங்க, கழுத்து ஃபுல்லாக பவுடர் போட்டுப்பாங்க. அந்த பவுடர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தில் செயின் இருக்கும், இல்லை தாலி செயின் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஈரத்தோடு அந்த பவுடர் இருக்கப்போ பவுடரில் இருக்கக்கூடிய சல்ஃபர் மற்றும் சில வேதிப்பொருட்கள் உங்கள் கோல்டோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகி உங்கள் கழுத்தில் வந்து கருமையாக படிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குளித்த உடனே அந்த ஈரமாக இருக்கிறப்போ போட வேண்டிய நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி லோஷன்ங்கிறது குளிச்சுட்டு வந்த உடனே போடணும். கொஞ்சம் வெட்னஸ் இருக்கிறப்பவே போட்டிங்கன்னா அந்த பாடியில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும். பொதுவாக நம்ம குளிக்கிறப்ப போர்ஸ் ஓப்பன் ஆகி நல்ல தரவாக உலர்ந்த பின்னாடி தான் உங்களுக்கு வந்து போர்ஸ் திரும்ப க்ளோஸ் பண்ணும். ஸோ அந்த போர்ஸ் வந்து ஓப்பன் போர்ஸாக இருக்கிறப்போ நம்ம பாடி லோஷன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும். இது வேறு கான்செப்ட். இதே என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஈரமாக குளிச்சுட்டு வரப்போ போர்ஸ் ஓப்பனாக இருக்கப்போ பவுடர் நிறைய போட்டுருவாங்க. ஸோ அது போய் ஒன்றும் துவாரங்களை அடைச்சி நமக்கு மருக்கள் வர்றதுக்கு அது பெரிய காரணமாக இருக்கும். கழுத்தை சுற்றி நிறைய பேருக்கு மரு இருக்கும், அது ஒரு தனி கான்செப்ட். மரு இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடிப்பாக ஸ்கின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் ஈரத்தோட ஸ்கின்னில் பவுடர் போட்டுப்பாங்க. ஸோ அதனால கூட கழுத்தில் கருமை வரலாம். சிலருக்கு வந்து ஒத்து வராத ஜுவல்லரிஸ், அதாவது இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ், இப்போ பீட்ஸ் அதெல்லாம் நிறைய ஃபேஷனில் இருக்குது. சில ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்குது ஸ்கின்னுக்கு, இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து அலர்ஜி வரும். கோல்டு ஒத்துக்கும், அவங்களுக்கு வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி வந்து ஒத்துக்காது. அதை ப்ரொலாங்காக போடுறப்ப அந்த கழுத்தில் கருமை வந்து அப்படியே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான பராமரிப்பின்மை, அதாவது புவர் மெயின்டெனன்ஸ், ரொம்ப ஃபார்வர்டாக நம்ம வேர்ல்டு போயிட்டுருக்கு. ஸோ குளிக்கிறதே பெருசு, அதில் எங்கேருந்து இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்க்கு நல்ல ஃபேஸ் வாஷ் நல்லா கேர் எடுத்துப்பாங்க. பாடியில் செட்டில் ஆகக்கூடிய அழுக்குகள் எந்த இடம் வந்து முக்கியமாக நெக்லெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கழுத்தை சுற்றி இருக்கிறது நம்மளுடைய முழங்கையோட உள்பக்கம், அதாவது நம்ம எல்போ இருக்குல்லையா, அதோடைய உள்பக்கம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அங்கேயும் கருப்பாக இருக்கும், கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். ஸோ புவர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு, அதாவது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம்
அவங்களுடைய ஹார்மோன்ஸில் அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு கழுத்து கருப்பாக இருக்கும், அண்டர் ஆர்ம்ஸ் கருப்பாக இருக்கும். இதை தவிர என்ன கழுத்து கருப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான பெருசாக பில்லோ வச்சு படுக்கிறவங்களுக்கு கழுத்தில் எப்போயுமே ஒரு ஃப்ளாப் இருக்கும். இது மடிஞ்சு என்ன ஆகும்னா உள்ள ஆக்சிஜனேஷன் கிடைக்காது, உள்ள ஏர் போகாது. அப்போ அந்த இடம் கருப்பாகும். இதையும் தாண்டி ஒரு கழுத்து கருப்பாகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் கழுத்தில் மிகப்பெரிய தடிமனான செயின் போடுறது. ஸோ ரொம்ப பெரிய செயின் போட்டு அதை வந்து இறுக்கி போட்டிருக்கப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் ஆகாமல் அங்கேயும் கழுத்து கருப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கழுத்து இப்போ நான் சொன்ன காரணங்களில் எந்த காரணத்தால் உங்களுக்கு வந்து கழுத்து கருப்பாகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து தீர்வு உண்டு, எக்ஸப்ட் இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு கழுத்து கருப்பாகிறது சரியாகணும் அப்படின்னா அவங்க ஒரு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுத்து கையோடு நம்ம இதையும் பண்ணுறப்போ உங்கள் கழுத்து கருப்புலேருந்து வெளியே வரலாம். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் என்ன கேர் கொடுக்கணும், அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர். இது ஏன் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டிவியில் பார்த்துட்டு கேட்குறீங்க, அது வந்து எனி வினிகர், சிந்தட்டிக் வினிகர், ஒயிட் வினிகர், நிறைய வினிகர் இருக்குது, என்ன வினிகர் போடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. என்னை கேட்டால் வினிகர்லேயே பெஸ்ட் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர். உங்களுக்கு இங்கே ஆப்பிள் சிடர் வினிகர்னே போட்டிருக்கோம். அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கிக்கோங்க, எனி பிராண்ட். பட் அது ரொம்ப நல்லதுங்க, வெயிட் ரிடக்ஷனுக்குலாம் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது ஃப்யூச்சரில் கூட நான் சொல்கிறேன். ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பியூரி, அதாவது தக்காளியை வந்து பிளான்ச் பண்ணி நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்வீட் அண்டு உங்களுக்கு டொமேட்டோ கெட்சப், பட் டொமேட்டோவும் சில்லியும் சேர்ந்த கெட்சப் நீங்கள் எடுக்காதீங்க. ஈவன் நீங்கள் சாஸ் எடுக்கிறதுனா கூட ஒன்லி ஸ்வீட் சாஸ். நீங்கள் அதில் வந்து காரம் இருக்கும், ஹாட் சாஸ்ன்னு இருக்கும், ஸ்வீட் அண்ட் ஹாட் அந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் அந்த மாதிரி ஹாட் சாஸ் எடுக்கக்கூடாது. ஒன்று ஸ்வீட் சாஸ் எடுத்துக்கோங்க, இல்லை கெட்சப் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஸ்வீட்டாக மட்டும் இருக்கணும். இல்லை நீங்கள் வீட்டிலையாக இருந்தால் நீங்கள் பிளான்ச் பண்ணுங்கள், அதாவது தக்காளியை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட் இதில் எந்த ஸ்பைஸும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது என்னென்னா முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பார்லி வாட்டர். பார்லி வாட்டருங்கிறது நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்லியை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. கஞ்சி காய்ச்சுற மாதிரி நீங்கள் வந்து அடுப்பில் தண்ணி வச்சு பாயில் பண்ணுறப்போ இந்த பார்லி பவுடர் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு செமி டைல்யூட்டடாக இருக்கப்போ அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 to 15 days உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது பார்லி வாட்டர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது என்னென்னா ட்ரை மேங்கோ, மாங்காவோட பல்ப்பை வந்து அப்படியே கிரேட் பண்ணி காய வச்சு பவுடர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் என்ஹான்சர்னு சொல்லலாம். நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ்க்கு இந்த ஆம்ச்சூர் பவுடர் சேர்ப்பாங்க. எதுலெல்லாம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து வினிகருக்கு பதிலாக இந்த ஆம்ச்சூர் பவுடர் சேர்ப்பாங்க. ஸோ ஆம்ச்சூர் பவுடர் அப்படிங்கிறது என்னென்னா ட்ரை மேங்கோ பவுடர். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் கழுத்தில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா கழுத்து கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லூஃபா இல்லை தேங்காய் நார் அந்த மாதிரி வச்சு சொரப்பாக எதையாவது வச்சு நல்லா தேய்ப்பாங்க. ஸோ வாட் தே திங்க் அந்த அழுக்கு போகிற மாதிரி அந்த கருப்பு போயிடும். அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்க வழக்கம். அதாவது உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகி அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் டேமேஜ் ஆகி ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர் ஆகிடும். அதாவது ரொம்ப ட்ரையாக அப்படியே முடிச்சா இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு கூட பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து அப்படியே டேக்ஸ் மாதிரி, ஸ்கின் டேக்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்டட் ஸ்கின் மாதிரி வெளியே அப்படியே ப்ரொட்டூடாக இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணுற டேமேஜ் பிடிச்சா அந்த லூஃபா வச்சு நல்லா தேய்ப்பாங்க, கரன்னு தேங்காய் நார் வச்சு தேய்ப்பாங்க. சிலர் வந்து அந்த நம்ம டிஷ்ஷஸ்லாம் தேய்க்கிறோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் லூஃபா வச்சு கூட தேய்க்கிறவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கழுத்து கருப்பு வந்து நீங்கள் அழுத்தி சுரண்டி தேய்க்கிறதுனால போகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜென்டலாக ஒரு சோப் போட்டோ இல்லை நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் எதை வச்சு வேணாலும் பாடி வாஷ் மைல்டாக அதை வாஷ் பண்ணி தொடச்சிடுங்க. டவலில் வந்து நல்லா ஒத்தி எடுங்க, அழுத்தி கூட துடைக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மிக்சர், அதாவது இந்த ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், அது ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் இந்த கெட்சப் அல்லது டொமேட்டோ பியூரி அல்லது டொமேட்டோ சாஸ்,
எந்த டொமேட்டோ இனிப்பு கலந்ததாக இருக்கலாம், கடையில் வாங்குறதா இருக்கலாம், நீங்கள் தயார் பண்ணுறதா இருக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். ஹாட் மட்டும் வேணாம், அது 2 டீஸ்பூன் கலந்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்கன்னா 1 டீஸ்பூன் பார்லி வாட்டர், 1 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் இதெல்லாம் கலந்துக்கோங்க. இது என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் கலக்கிறது கூட ஒரு நல்ல கொஞ்சம் ஒரு 3-4 நாளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கூட எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். பட் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு டைம் கிடைக்குது, ஒரு thrice a day கூட உங்களால் முடியும் அப்படின்னா இதை நீங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்து இப்போ மார்னிங் ஒரு தடவை, ஆஃப்டர்நூன் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரெக்கவரி இருக்கும். நல்லா இதை அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க பேக்கை எடுத்துட்டு நல்லா வெட் பண்ணுங்கள். நல்லா காஞ்சிருக்கிறத போட்டு எப்போவுமே சொல்கிறேன், கழுத்து கருப்பாக இருக்குன்னு அரக்க தேய்க்காதீங்க. அரக்க தேய்ச்சிங்கன்னா ஸ்கின்ல ஃபர்தராக டேமேஜஸ் தான் வரும். அதனால ரொம்ப ரொம்ப ஜென்ட்லாக ஸ்மூத்தாக இதை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப என்ன ஆகுனா மேலே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அந்த கருப்புத்தன்மை மாறி உங்களுக்கு ஒரு 1 week to 10 daysல சுத்தமாக அந்த கழுத்தில் கருப்பே இல்லாத ஒரு நிலைமை கொண்டு வந்துடும். பட் நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படின்னா இதோட மிக்சிங், இதை ஸ்டோரேஜ் அண்ட் அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறீங்க, அதை எப்படி வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. கழுத்து கருப்பாக இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் எது இப்போ உயரமாக பில்லோ வச்சு படுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கழுத்து இப்படி மடங்கும். ஸோ ப்ரொலாங்டாக மடங்குறப்போ அங்கே உள்ள ஏர் சர்க்குலேட் ஆகாமல் உங்களுக்கு அது கிடைக்கும், அந்த கருப்பாக இருக்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி பில்லோ வச்சு பழகினவங்க பில்லோ விட்டுருங்க. இல்லைன்னா தின் பில்லோ வச்சு நீங்கள் படுத்து பழகுங்க. கூடுமான வரைக்கும் பில்லோ இல்லாமல் நல்லா கழுத்தை தூக்கி வச்சு படுக்கிறவங்களுக்கு கழுத்தில் வந்து டார்க்னஸ் வராது. ஸோ இது நம்ம என்ன தவறு செய்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு கொடுங்க. இல்லை உங்கள் கிட்ஸ், பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வயசு வர்றப்போவே கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு அழகு உணர்ச்சி வரணும், எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வரணும். அதாவது நம்ம எப்படி லுக்காக இருக்கிறோங்கிறது பெருசு இல்லை, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோங்கிறது பெருசு. பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி பர்சனல் ஹைஜீன் சொல்லித்தரோமோ அதே மாதிரி வெளிப்புறமும் எப்படி நம்ம அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஹைஜீன் மட்டும் இல்லாமல் ஹவ் யூ ஆர் லுக்கிங் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? ஸோ பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் அதை டீச் பண்ணிங்க அப்படின்னா they'll do. இப்போ பெரிய திக்காக பில்லோ வச்சு அதை படுக்கிற குழந்தைகளுக்கு கூட இல்லை கண்ணா உங்களுக்கு வந்து கழுத்து நீங்கள் நீளமாக இருந்தால் அழகாக இருக்கும், கழுத்தில் சுருக்கங்கள் வராமல் இருக்கணும், கழுத்து கருப்பாக இருக்கக்கூடாது, நீ இந்த ட்ரெஸ் போடுற, டியூப் டாப் போடுற, ஸ்லீவ்லெஸ் போடுற, உன் கழுத்து அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு 8-9 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் அதை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இதை பற்றி தெரியும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலுமே அழகாக இருக்கணுங்கிறது ஒரு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அது தேவையாக இருக்குது இல்லையா? நம்ம வந்து எல்லாருமே சினிமா நடிகை மாதிரி அழகாக இல்லாட்டி கூட நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அழகுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம், இயற்கையே நமக்கு வந்து அள்ளி கொடுக்குது ஒரு விஷயமும். இதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அழகாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கரியர்லேயும் நீங்கள் வந்து முன்னேறி வர முடியும். நன்றி, வணக்கம். பிரீத்தி, நொண்டி ஆடிருக்கியா நீ? நொண்டியா? 2 நாள் இருக்கேமா எனக்கு. நொண்டி ஆடுவாங்கடி. இல்ல ஆடினதில்ல சாந்தினி, ஆடினதில்ல, வாய்ப்புகள் வரல. குழந்தை பருவமே உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் பிரீத்தி, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்டா வந்து பெரியவளாயிட்டேன்னு நினைக்கிறேன். பெருசா பிறந்துட்டேன். ஆக்சுவலி வந்து தெரியும்ல, நிறைய பேட்டர்ன் மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி போடுவாங்க, அதுல நிறைய பாக்ஸஸ் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல கல் வீசுவாங்க, அந்த பாக்ஸ் போய் நீ ரீச் ஆகணும் நொண்டிட்டே போய். சப்போஸ் கோட் மேல கால் வச்சுட்ட அப்படின்னா நீ அவுட்டு. ஸோ இதான் கேம். அட பாவிகளா, இது ஒரு கேம்னு காலகாலமா விளையாடிட்டு வரீங்க. சரி, ஓகே. அதாவது போர்ட் கேம்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லம்மா. ஸோ என்ன பண்ணுவாங்க ஃப்ரீ டைம்ல? ஒருவேளை இதை பார்த்தா செஸ் போர்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? இருக்கலாம், அப்படி கூட வாய்ப்புகள் இருக்கு. இருக்கலாம்ல. பத்தியா, நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு நான் தான். ஆனால் செஸ் வந்து இந்தியன் கேம் தான், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். சரி, ஓகே, அடுத்து பேசுவோம். பட் அதுக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிசீஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சிவராமன் நமக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது நலமறிய ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்மளுடைய இளைய சமூகத்தை வந்து ஒரு 25 வயதிலிருந்து 40 வயது உள்ள நபர்களுக்கு மிக முக்கியமான மருத்துவ சவால்களாக இருக்கிறது 2 முக்கியமான நோய். ஒன்று வந்து சர்க்கரை வியாதி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் சர்க்கரை நோயாளிகளினுடைய கூட்டத்தில் மிக அதிகமாக இருக்கிறது இன்றைக்கி இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கு சத்தமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய உடல்நல யுத்தம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து இரத்த கொதிப்பு.
இந்த இரத்த கொதிப்பையும் சர்க்கரை வியாதியும் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு அண்ணன் தம்பி நோயின்னு கூட சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கெல்லாம் இரத்த கொதிப்பு இருந்துச்சு. அப்படி ஒரு 2 வரதுக்கான காரணங்களும் நிறைய இருந்ததுனால அந்த பேர் இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் தனியாகவும் இரத்த கொதிப்பு நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கூடிக்கிட்டே இருக்குது. முன்பெல்லாம் வந்து இரத்த கொதிப்பு அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, ஒரு கடினமான ஒரு வாழ்வியலில் இருக்கிறவங்க, ஒரு குறைந்த ஊதியத்தை வைத்து கொண்டு நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் நல்லா ஆளாக்கி படித்து அவர்கள் வளர்வதற்காக பல்வேறு விஷயங்களை வந்து தன்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் தொலைத்து ரொம்ப ஒரு தியாக உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நபர் வந்து வயதாகும் பொழுது அத்தனை காலம் வந்து பட்ட கஷ்டங்கள், மனமகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது, இதெல்லாம் சேர்ந்து வயதுயத்தில் ஒரு 60 வயதில் 65 வயதில் இரத்த கொதிப்பு வந்து வருவதை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதுதான் அந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமான நோய் காரணமாக இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 25 வயது 30 வயதுள்ள இளைஞர்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஏதாவது ஒரு பணிக்கு சேரும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக மருத்துவமனைக்கு போகும் பொழுது தன்னுடைய இரத்த அழுத்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அவங்களுக்கெல்லாம் இரத்த கொதிப்பு வந்து கூடியிருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சில நேரத்தில் பயமாகவும் இருக்குது. இந்த இரத்த கொதிப்பு 25 வயது 30 வயதிலே வந்துச்சுன்னா பிற்காலத்தில் அடுத்த 30-40 ஆண்டு காலம் அதை வந்து செவ்வனே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தா தான் பல நோய்கள் வராமல் இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்துக்கிட்டு இரத்த கொதிப்பை கண்டுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா திடீரென அந்த இரத்த கொதிப்பினால் வரக்கூடிய பெரிய நோய்கள் மிக அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இரத்த கொதிப்பை சரியாக கட்டுப்படுத்தலைன்னா அது வந்து முதல்ல நமக்கு அச்சுறுத்தலாக வரக்கூடிய விஷயம் மாரடைப்பு. அப்புறம் இரத்த கொதிப்பு நல்ல சீராகவே இல்லை அப்படின்னா அது சிறுநீரகத்தை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும், சிறுநீரக செயலிழப்பை கொண்டு வந்துவிடும். இது ஒரு 2வது முக்கியமான விஷயம். 3வது, இந்த இரத்த கொதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது வேறு மன அழுத்தத்தினாலேயோ இல்லை வேறு காரணங்கள்னாலேயோ கூடுதலாக இரத்த கொழுப்பு கொஞ்சம் சேர்ந்து கொண்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு, மூளையில் இரத்த கசிவு வருவதற்கு, மூளையில் இரத்தம் உறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால இன்னொரு முக்கியமான நாள்பட்ட பிரச்சனையான பக்கவாத நோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இரத்த கொதிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம லேசாக கட்டுப்படுத்த தவறினோன்னா, கொஞ்சம் அலட்சியமாக இருந்துக்கிட்டோன்னா இந்த 3 முக்கியமான பிரச்சனைகளில் போய் விட்டுரும். இந்த 3 பிரச்சனைகளுமே, அது மாரடைப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சிறுநீரக செயலிழப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா பக்கவாதமாக இருக்கட்டும், ரொம்ப உடலை வருத்தக்கூடிய மற்ற நபர்களுடைய சார்போடையே வாழக்கூடிய ஒரு சூழலில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம் என்னென்னா, வயோதிகத்திலையும் இன்றைக்கு வந்து எல்லா குடும்பங்களும் வந்து ரொம்ப ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் நம்ம ஒரு இடத்துல போய் படுத்துக்கிட்டோம், நம்ம ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்துக்கிட்டோம், நமக்காக யாராவது ஒரு நபர் உதவி செய்தால்தான் முடியுங்கிற நிலைமைக்கு போகிறது நோயை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். வசதிகள் இருக்கும், நல்ல வசதிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், ஆனாலும் வந்து நம்மை பார்த்து கொள்வதற்கும் நம்மை பராமரிப்பதற்கும் இன்னொரு நபரின் ஒரு துணை எப்பொழுதும் தேவையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நாம் பணம் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஊழியராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அது நம்மளுடைய உடலை பேணுவாங்க அப்படிங்கிறதுல வந்து நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய துரித வாழ்க்கையில், நாகரிக வாழ்க்கையில் வந்து இதற்கான அக்கறைகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இரத்த கொதிப்பு வராமல் பார்த்து கொள்வது. நமக்கு உடம்புல வராமல் பார்த்துக்கொள்ளணும். லேசாக அது வந்து கூடுற மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலோ இல்லை இரத்த அழுத்தத்தை சோதிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா உடனடியாக வந்து அதை ஆரம்ப நிலையிலேயே வேறறுக்குவதற்கு, இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான அத்தனை பிரயத்தங்களையும் நம்ம வந்து செய்து தான் ஆகணும். சரி, இரத்த கொதிப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னா, முதல் வார்த்தையே என்னென்னா, இந்த நோய்க்கு இன்னொரு பட்டப்பெயர் என்னென்னா சைலண்ட் கில்லிங் டிசீஸ் அப்படிம்பாங்க. அமைதியாக இருந்து நமக்கு ஒரு நோய் இருக்குங்கிற எந்த குறிகுணங்களையும் காட்டாமல் இருந்து பெருவாரியான துன்பங்களை வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இரத்த கொதிப்பு. அதனால் நம்மளுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து என்னுடைய இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். அதையும் வந்து முதல் முறை பார்க்கும் பொழுது நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது, நின்று கொண்டிருக்கும் பொழுது இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது, படுத்து இருக்கும்போது இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது,
அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு நாள் காலையில் தூங்கி எழுந்து போனோடனே எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பணி முடித்து வரும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளணும். இதையெல்லாம் வைத்தே நமக்கு இரத்த கொதிப்பு நாள்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு இரத்த கொதிப்பு இருந்தால் நமக்கு இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வேறு நோய்கள், இரத்த கொழுப்பு அளவு அதிகமாக இருக்குது, சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா அப்போவும் நமக்கு இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் இதில் எந்த கேட்டகரியில் நம்ம இருந்தாலும் போய் இரத்த கொதிப்பு இருக்கான்னு சோதிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சில சிம்டம்ஸ் வந்து இது ஒருவேளை சைலண்ட் டிசீஸாக இருந்தால் கூட ஒரு சில குறிகுணங்களை நம்ம நுட்பமாக நம்ம உடலை ஆராய்ந்தோம்னா நம்ம இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து தூங்கி எழுந்த உடனே ஒரு தலைவலி வருது. தூங்கி எழுந்த உடனே தலை வலிக்குது அப்படின்னா அது இரத்த கொதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தலைவலிக்கு வந்து மைக்ரேன் ஹெடேக்காக இருக்கலாம், இல்லை வாஸ்குலர் ஹெடேக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சைனசைட்டிஸ் ஹெடேக்காக இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீர் கோர்த்தாலோ இல்லை வெளியே வெயிலில் போயிட்டு வந்தாலோ இல்லை மாதவிடாய்க்கு முந்திய பொழுதுலையோ அப்போ தான் வந்து இந்த தலைவலியினுடைய தீவிரம் அதிகமாகும். நல்லா தூங்கி எழுந்த உடனே தலைவலி வருதுன்னா இது அந்த காரணங்கள்னால வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இரத்த அழுத்தம் உயர்வாக இருப்பதனால வர்றதுனால தான் இருக்கும் பெரும்பாலும். இது தவிர வேறு வந்து நம்ம என்ன மாதிரி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா உடல் முழுக்க ஒரு சோர்வு இருக்குது. கை காலில் உள்ளங்காலில் எல்லாம் வந்து ஒரு ஏதோ குத்துற மாதிரி சுருக்குன்னு குத்துற உணர்வு, இல்லை மரத்து போன உணர்வு, தடித்த உணர்வு, இப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதுவும் வந்து இந்த இரத்த கொதிப்பு இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இரவு தூக்கம் சரியாக வரல, நல்ல உறக்கம் இல்லை அப்படின்னா அது வந்து இரத்த கொதிப்பை உயர்த்துவதற்கும் காரணமாக இருக்கும். ஆல்ரெடி இரத்த கொதிப்பு நோய் இருக்கவங்களுக்கும் சரியாக தூக்கம் வராது. ஸோ இந்த குறிகுணங்களை நம்ம முதல்ல பார்த்து இதில் நமக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அதை முதல்ல சரி செய்து கொள்ளணும். சரி, எனக்கு இரத்த அழுத்தம் வந்துருச்சு, மருத்துவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து இதயம் விரியும் பொழுதே 95க்கு மேலே இருக்குது, இதயம் சுருங்கும் பொழுது 140க்கு மேலே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பதட்டப்பட வேண்டியதில்லை. ஒரு குறைந்த காலத்துக்கு ரெகுலராக மருத்துவம் வந்து அவசியப்படத்தான் செய்யும். அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்வியல் நல்ல செம்மைப்பட்டுச்சுன்னா, நல்ல உறக்கம், நல்ல நடைப்பயிற்சி, நல்ல மூச்சு பயிற்சி இருந்ததுன்னா உங்களுடைய மருத்துவரே அந்த இரத்த கொதிப்பு மாத்திரையை படிப்படியாக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பல நேரங்களில் இரத்த கொதிப்பு வாழ்வியலோடையும் உணவோடையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதிலெல்லாம் மாற்றம் ஏற்படுத்தாமல் இரத்த கொதிப்பு மாத்திரையை வேண்டான்னு நிறுத்த முடியாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, நான் இரத்த கொதிப்புக்கு காலம் பூரா மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருக்கணுமா, நான் இதுக்கு வேறு ஏதாவது மருந்து போயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு இரத்த கொதிப்பு இருந்து உங்களுக்கும் வந்து நல்ல 160, 100, 156, 100 அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெடுநாளைக்கு சில நேரங்களில் வாழ்நாள் முழுக்க இரத்த கொதிப்பு மருந்துகள் தேவைப்படலாம். அதை வந்து நம்ம தவறாக நினைக்க வேண்டியதில்லை, அதை பதட்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறதுனால, தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கிறதுனால வரக்கூடிய ரிஸ்க்கை விட மருந்து எடுக்காமல் இருந்தால் வரக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து நீங்கள் எப்பொழுதுமே இரத்த கொதிப்பு உங்களுக்கு 160, 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு துன்ப செய்தி வருது, திடீர்னு ஒரு பெரும் மன அழுத்தம் வருது, உறக்கம் இல்லாமல் போக வேண்டிய சூழல் வருது, ரொம்ப வந்து ஒரு தீவிர வேலையில் வரக்கூடிய நெருக்கடிகள் வருது. அந்த நேரத்தில் தடாலென மூளையினுடைய மிக நுண்ணிய இரத்த குழல்களில் ஏதாவது வெடித்து கசிவுகள் வந்துச்சுன்னா தடாலடியாக பக்கவாதம் வந்துடும், தடாலடியாக முகவாதம் வருவதற்கான வாய்ப்பு வரும். அந்த ஒரு செகண்டில் நமக்கு வந்து காலம் முழுக்க வந்து ஒரு அவதிப்படக்கூடிய ஒரு துன்பத்தோடு கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இதுக்கு என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ இயற்கை மருத்துவமோ எது எடுத்துக்கொண்டாலும் இதை வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டில் இருக்கான்னு அவ்வப்போது சோதிச்சு கொள்ளணும். நான் தான் மாத்திரை போடுறேனே அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்த மருந்தை வந்து ஒரு சீட்டை வந்து பர்சுக்குள்ளேயே வச்சுட்டு அதை வாங்கி நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கிற நிறைய இரத்த கொதிப்பு நோயாளிகள் இருக்காங்க. அப்படி இல்லாமல் பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கிறது, பீரியாடிக்கலாக சிறுநீரக பாதை சரியாக இருக்குதா. ஏன்னா இரத்த கொதிப்பு பல பேருக்கும் இன்றைக்கி என்ன பிரச்சனை உண்டாக்குதுன்னா சிறுநீரக செயலிழப்பை கொண்டு வந்து விட்டுருது. அப்போ அது சரியாக இருக்கா, உங்களுடைய உப்புக்கள் கரெக்டான அளவில் இருக்கா, அந்த கிளாமருலா ஃபில்ட்ரேஷன் வந்து சரியான அளவில் இருக்கா, புரதங்கள் கழிகின்றதா அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி ஒரு
6 மாதங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருடத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்கள் மருத்துவரிடம் ஆலோசித்து கொள்ளணும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். நிறைய வெள்ளைத்தாமரைப்பூ, மருதம்பட்டை, சின்ன வெங்காயம், செம்பருத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு உங்களோட மருந்துகளோடு கூட பலமாக இருக்கக்கூடிய நல்ல உணவுகள். அதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு மருத்துவத்தையும் செய்து கொண்டு வந்தோம்னா இந்த இரத்த கொதிப்பை எப்பொழுதுமே நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். சாந்தினி, இப்போ லாஸ்ட்டாக சொல்கிற கேம் வந்து டிப்பிக்கல் இந்தியன், அதாவது தமிழ்நாடு பாரம்பரிய கேம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி. இந்த கேமுக்கு வந்து ரூல்ஸ் ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 14 குழிகள் இருக்கும். ஒரு குழிலையும் வந்து 6 சீட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு குழிலையும் ஒரு சீட் போட்டு அங்கேருந்து எடுத்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்போம். யார் வந்து கடைசியாக வந்து ஒரு குழி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை தொடச்சிட்டு பக்கத்தில் இருக்க காயின்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அது வந்து நமக்கு சேர்ற ஒரு கிரெடிட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். அண்ட் வந்து யாருக்கு வந்து 2 குழி கிடச்சிச்சோ, 2 குழிலையுமே எதுவுமே இல்லைனா அவங்க தான் அவுட்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்களாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று புதையல், இன்னொன்று முத்து. ஆக்சுவலி வந்து 3 பழம் கூட 4 காயின் கிடச்சா 3 காயின் கிடச்சா முத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த குழி ஃபுல்லாக இருந்ததுன்னா புதையல்னு சொல்லுவாங்க. ஸோ புதையல் கிடச்சவங்கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்குமா, ஸோ ஈஸியாக வின் பண்ணுவாங்க. எப்பவுமே புதையலுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க எல்லாருமே. முத்து கிடச்சதுன்னா கூட ஒரு 3 காயினாக சேர்த்து ஒரு 6, 7 அந்த மாதிரி கிடச்சிரும் உனக்கு. ஸோ நிறைய முத்து இருக்கும் யூஸ்வலாக. அந்த மாதிரி தான். இன்னொன்று வந்து முத்து வச்சே விளையாடுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. 3 காயினாக ஒரு குழி போட்டு அது விளையாடுவாங்க. ஆமாம், சின்ன வயசில் அது என்னோட ஃபேவரட் கேம். சரி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துலாமா? பார்த்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் தேதி 7வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷராசி. மேஷராசிக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நாள். மனசஞ்சலங்கள், மேலதிகாரிகள், பெரிய மனிதர்கள் ஆதரவும் அனுகூலங்கள், உங்களால் முடியாதது இல்லை என்று மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உன்னதமான சூழ்நிலை பெற்றுத்தரக்கூடிய நாள். பயணங்கள் பெரிய அளவு லாபத்தையும் பேறு புகழையும் தருவதுடன் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான உன்னதத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். தேகாரோக்கியம், மனசஞ்சலங்களில் சிறிது கவனம், மற்றபடி வெளிவட்டாரம் யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மாலை 5:52 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ வியாபாரத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. தேவையில்லாத கோபதாபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் கீழ் வேலை செய்வர்களாக இருக்கட்டும், உடன் வேலை செய்வர்களாக இருக்கட்டும், வார்த்தைகளில் கவனம் கொண்டீர்கள் என்றால் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. தொட்டதும் தொடங்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. நீண்ட நாள் சந்திக்க வேண்டிய ஒரு மனிதரை சந்திப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளில் மாலை 5:52 முதல் சந்திராஷ்டிரம் அமைப்புக்கு உள்ளே வருகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு படிப்படியாக எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருந்தாலே போதும். மற்றபடி இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பெருமளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும், உத்தியோகத்தில் பெரும் சிறப்பையும் லாபத்தையும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தையும், எதிர்பார்க்காத நல்ல செய்திகளையும், புதிய மனிதர்கள் சந்திப்பின் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயத்தையும் பெறக்கூடிய நாளாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம், வெளிவட்டார யோகம், வார்த்தைகளில் மதிப்பு மரியாதை கூடக்கூடியதும், நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய ஒரு மனிதரை சந்திப்பது, உங்கள் வார்த்தைகளுக்கு குடும்பமாக இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதற்குண்டான கௌரவம் கெடாமல் பாதுகாக்கப்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் நல்ல நாளையும் நல்ல அமைப்பையும் கெடுப்பதற்குண்டான அமைப்பு காணப்படுகிறது. நல்ல நாளும் நல்ல அமைப்பையும் கெடுப்பதற்கு வாய் வார்த்தைகளில் ஏன் கோபம்? அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்.
பெரிய மனிதர்களின் சந்திப்பு, அரசாங்கத்தில் கௌரவம், அரசு துறையில் ஏற்றம், புதிய முயற்சிகள் வெற்றிகள், புதிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது, அரசு கௌரவம் கிடைப்பது, உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சுணக்கங்கள் குறைவது, தேக ஆரோக்கியத்தில் நம்பிக்கை பெறுவது, நல்ல மருந்துகள் வேலை செய்வது, நல்ல மருத்துவர்கள் கிடைப்பது, தொலைதூரத்திலிருந்து உங்களுடைய பயணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி பயணமாக மாறுவது, புதிய பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது, சுபகாரியத்துக்கு உண்டான தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம், பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் அதிக எச்சரிக்கை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ வியாபாரத்திலோ கொடுக்கல் வாங்கலிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அரசு கௌரவம், அரசு விருதுகள், அரசு அமைப்பில் ஏற்றம், அரசு துறையிலிருந்தவர்கள் புதிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு உண்டான உன்னதமான அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் தந்திர உடல்நிலை, பெரியவர்கள் உடல்நிலை அதிக முக்கியத்துவம். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், தேவையில்லாத மனக்கசப்பு, மனசங்கடங்கள், அதை போட்டு அழட்டி கொள்வது, மருந்துகளை மறந்து விடுவது, நேரம் தவறாமல் உண்ணுவது போன்ற விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ தொழில் அமைப்பிலோ பயணங்களிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், ஏற்றம், புதிய முயற்சிகள் வெற்றிகள், புதிய மனிதர்கள் சந்திப்பு, தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், லாபத்தை தருவதற்குண்டான உத்தரவாதம், நீண்ட நாட்களாக தடையாக இருந்த கடல் பயணத்திற்கு, கடல் கடந்த பயணத்திற்கு, விசா போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்திகள், பெரிய செய்திகள், உங்களுடைய உத்தியோகத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள், கௌரவம், அனுகூலங்கள், புதிய முயற்சியால் பெரும் ஆதாயங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாள், தொட்டது தொடங்கக்கூடிய நாள், அரசு அமைப்பில் மட்டும் சிறிது கவனம், சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிலையில் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டாலே போதும். வங்கிகளின் பண அமைப்பிலிருந்து பெரிய சேமிப்புகளை எடுத்துக்கொள்ளாமல் செலவு செய்வது மிக புத்திசாலித்தனம். பிறருக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். யாருடைய கஷ்டத்தை துடைக்கிறேன் என்று இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துவிட்டு பிறகு வருத்தப்படாதீர்கள். பணம் சேரக்கூடிய நல்ல நாளே, அதை சரியான முதலீடாக வைத்து கொள்ளுங்கள். கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு கடவுள் இருக்கிறார். எல்லோரும் கஷ்டத்தையும் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல எண்ணம் தான். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மீதியை தானமாக கொடுப்பதனால் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபார அமைப்பிலோ பிரச்சனைகள் இல்லாமல் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. தைரியமாக நீண்ட நாட்களாக முடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் முடிவுக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ அல்லது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடோ பெரும் சிக்கல்களையும் நிம்மதியற்ற தன்மையும் தேவையில்லாமல் அவமானத்தையும் கொடுத்துவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோகமான நாள், மன சஞ்சலங்கள் நிவர்த்தி, பரிபூர்ண வெற்றிகள், பண அமைப்பில் சந்தோஷங்கள், நீண்ட நாள் எதிர்பார்த்த இந்த பண வரவுக்குண்டான உத்தரவாதங்கள், படிப்படியாக நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் பெருமளவு யோகங்கள், படைப்பாளிகள் பாராட்டப்படுவது, குடும்ப சூழ்நிலையில் மட்டும் ஆக்ரோஷம் வேண்டாம். குடும்பத்தில் குலதெய்வ வழிபாட்டு விடுபட்டிருந்தால் நிவர்த்தி பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், லாபத்தின் அளவு படிப்படியாக நல்ல முன்னேற்றம், புதிய பொருள் சேர்க்கை, எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது, தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கினாலும் புதிய பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம், வீடு அமைப்பு, வாகன அமைப்புக்கு உண்டான நல்ல விஷயங்கள், லாபத்தின் உண்டான அமைப்பு, உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு இல்லாமல் பண வரவும் வருவதற்குண்டான நல்ல அமைப்புகள், விளைநிலங்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
பிரீத்தி, ஸோ வந்து நிறைய கேம்ஸ், வித்தியாசமான ட்ரெடிஷனல் கேம்ஸ் பற்றிலாம் எனக்கு பேசியிருக்கோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா தாண்டியே சில கேம்ஸ்லாம் போயிடுச்சு நிறைய கவர் பண்ணிட்டோம். அதுலேயும் இந்த பச்சை குதிரை, இந்த கர்லாங்கெல்லாம் விட்டுட்டோம். நம்ம வந்து பின்னாடி ஒரு நாள் இந்த எபிசோட திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம் சாந்தினி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பண்ணலாம், கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, போயிடலாமா? போயிடலாம். ஓகே, இன்னைக்கு எபிசோடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நாங்கள் 2 பேரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Tata and bye bye from Preeti and Shanthini Madhivanan from the entire team of புத்தம் புது காலை. Bye. Thank you.